வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அது எல்லா டைம்லேயும் வந்து அவங்க மோசே வந்து பேசி அவங்கள இது பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு தடவை என்ன பண்ணார், அந்த இடத்துல தான் வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் கற்பனைகளும் கட்டளைகளும் கொடுக்குறாரு. எப்படி எப்படி வாழணும், எப்படி எப்படி இருக்கணும், யார் யார் யாரை திருமணம் பண்ணணும், யாரை திருமணம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் சாப்பிட்லாம், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், என்னென்ன பண்டிகைகள் ஆசரிக்கணும், என்னென்ன ஓய்வு நாளை எப்படி கடைப்பிடிக்கணும், அந்த மாதிரி 10 கற்பனைகள், அந்த மாதிரி எல்லா விதமான கற்பனைகளை கட்டளைகளையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ மோசே தான் வந்து எல்லாத்தையுமே எழுதி நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் என்ன ஆகுறாங்க, இவங்க வந்து ஆரோனை வந்து தொல்லை பண்ணி எங்களுக்கு வந்து முன்செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க பொன் கன்றுக்குட்டியை இது பண்ணி தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மோசே வந்து கீழே பார்க்கும்போது கோவப்படுறாரு. கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய ஜனங்கள் கெடுத்துக்கிறாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப அவலட்சணமான ஒரு இதுலையும் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அந்த கன்றுக்குட்டியை வந்து தெய்வமாக அவர் தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கு மோசே கோவப்பட்டு அந்த கற்பனை கையில் வந்து கர்த்தர் வந்து கற்பனைகளை எழுதி கையில் கொடுத்தாரு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் அந்த கோவப்பட்டு அந்த கற்பனைகளை உடச்சி போட்டார். அதுக்கப்புறமா கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் இங்கே வாங்க, மற்றவங்க எல்லாருமே அந்த பக்கம் நில்லுங்க, கர்த்தர் பக்கம் வராதுங்கன்னு சொன்னார். அப்போ லேவி குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் வந்து தான் எல்லாருமே லேவி சந்ததி எல்லாருமே இவங்க மட்டும் வந்தாங்க. ஸோ அப்போ மோசே என்ன சொன்னார், யாரெல்லாம் உங்களுக்கு சகோதரி எல்லாருமே வெட்டி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லாருமே வெட்டி போட்டாங்க. அதனால் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துலேயும் ஒருத்தர் வந்து இறந்து போனாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து அந்த பலவிதமான கர்த்தருக்கு முறுமுறுப்பான காரியங்களை பண்ணும்போது கர்த்தர் வந்து கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பிச்சார். அப்போ வந்து பல பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனங்கள் வந்து முறுமுறுத்துட்டே இருக்க காரணத்தினால சீக்கிரமாக போக வேண்டிய இதை வந்து கர்த்தர் வந்து அவங்களுக்கு 40 வருஷம் வனாந்திரத்தில் அலையும்படி அவங்களுக்கு சாபம் கொடுத்தாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தவறான காரியங்களை வந்து பரப்புனாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்தாங்க. ஆரோனுக்கு விரோதமாக வந்து நீங்கள் மட்டும்தான் எல்லோரும் பண்ணுறீங்களா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி காரியத்தில் ஒரு சிலர் வந்து பூமி பிளக்கப்பட்டு அதுக்குள்ளே வந்து அவங்க எல்லாம் போனாங்க. அது எல்லாருமே இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொல்லிவாய் சர்பத்தில் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்தது என்னென்னா, இந்த ஜனங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால அந்த இனத்தில், அதாவது எகிப்தில் இருந்த அந்த சந்தியில் இந்த யாருமே வந்து கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மட்டும்தான் அந்த கானான் தேசத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் வந்து ஒரு காரியம் என்ன ஆச்சுன்னா, தேசத்தை வேவு பார்க்க மட்டும் 12 கோத்திரத்தை தான் 12 பேர் அனுப்பிச்சாங்க. 10 பேர் தவறான செய்தி கொண்டு வந்தாங்க. 2 பேர் மட்டும்தான் நல்ல செய்தியை வந்து சொன்னாங்க. அது யாருன்னா யோசுவாவும் காலேபும். அவங்க 2 பேர் மட்டும்தான் கரெக்டான செய்தியை இந்த தேசம் வந்து கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார் அப்படி சொன்னாங்க. அதனால் காலேபும் யோசுவாவும் தவிர வேறு யாருமே வந்து அந்த தேசத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் தான் பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் 40 வருஷம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துலேயும் பாலைவனத்துலேயும் சுற்றிட்டே இருந்தாங்க. சீக்கிரமாக போக வேண்டியதை 4 வருஷத்தில் போக வேண்டியதை 40 வருஷம் வந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கடந்து போனாங்க. ஸோ மோசே வந்து கட்டளைலாம் கொடுத்தாரு, எல்லாத்தையும் சொன்னார். அப்புறம் என்னாச்சு, அந்த இடத்துல ஒரு இடத்துல மேரிபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது. திரும்பவும் ஜனங்கள் வந்து முறுமுறுத்து மோசேக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தினாங்க. மோசேன்றவன் பூமியிலே மிகுந்த சாந்த குணங்களாக இருந்தால் அவங்களையும் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கோவப்படுத்தி இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், கண்மலையில் போய் பேசு, அவனுக்கு தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணார், இந்த ஜனங்கள் பண்ண காரியத்தினால கண்மலையை போயிட்டு ஓங்கி 2 தடவை அடிச்சிட்டார். ஸோ அடித்ததுனால தண்ணி வந்துச்சு. கர்த்தர் வந்து நம்மளோட ஊழியக்காரங்களை வெட்கப்படுத்தவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால மோசே கிட்ட சொன்னார், மோசே நீ வந்து கானான் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கட்டளையை மீறினதுனால நீ இங்கேயே மறிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உன்னுடைய இதுவாக காலேப் வந்து அந்த உன்னுடைய யோசுவா வந்து உன்னுக்கு பதிலாக வந்து அவங்கள எல்லாருமே வழிநடத்திட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல இவர் வந்து எல்லாருக்கும் கட்டளைகளை எல்லாத்தையும் திரும்பவும் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் தான் உபாகமமில் வரும். யாத்ராகம புஸ்தகத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே போனது எல்லா காரியங்களும் இருக்கும். உபாகம புஸ்தகத்தில் அவர் சொன்ன காரியங்கள் எல்லாத்தையும் திரும்ப சொல்வார். எதுக்காக மோசே வந்து எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறாருன்னா, ஏன்னா அந்த இடத்துல கிட்ட வரும்பொழுது அதில் இருக்க சந்ததிகள் எல்லாருமே, அந்த எகிப்திலேருந்து வந்த எல்லாருமே வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக திரும்ப எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் மோசே வந்து இதுக்கு நடுவிலே வந்து ஆரோன் வந்து இறந்துடுவார். ஸோ ஆரோனை வந்து
கர்த்தர் எதுக்காகனா ஆசாரிய ஊழியத்தை செய்கிறதுக்காக அவங்கள அழைச்சார். நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஸோ இன்டெப்த்தாக போய் பார்த்தோன்னா ஆசாரிப்பு கூடாரங்களை இது பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஆசாரிய ஊழியம் எப்படி செய்யணும், யாரை வந்து தெரிந்து கொண்டது, ஆரோனையும் குமாரனையும் தெரிந்து கொண்டாங்க. ஸோ இந்த விதமான நிறைய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண பலவிதமான தப்புகளில் இதுவும் ஒன்று. நாங்களும் ஆசாரிய ஊழியம் செய்வோம். ஆனால் ஆசாரிய ஊழியம் வந்து லேவி இதில் இருந்த மட்டும் தான் செய்யணும், ஆரோன் சந்ததியார் மட்டும் தான் செய்யணும். அந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ஆரோன் வந்து அந்த இடத்துல மறிச்சிடுவார். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எலேயாசாருக்கு வந்து அதை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மோசேவும் வந்து மறிச்சிடுவார். ஸோ இந்த இடத்துல இது இன்டெப்த்தாக போனால் நிறைய காரியங்கள் இருக்கும். மிரியாமும் வந்து ஒரு இடத்துல வந்து மோசேக்கு ஆரோனும் மிரியாமும் ஒரு இடத்துல வந்து மோசேக்கு விரோதமாக முறுமுறுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கர்த்தர் வந்து மிரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுப்பாரு. ஸோ அதிலேருந்து அவங்க மனம் திரும்புவாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் மோசே வந்து மறிச்சிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கிட்டத்தட்ட யோர்தான் கிட்ட, அதாவது இந்த யோர்தான் நதி கிட்ட இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மோசே வந்து என்ன பண்ணுவார், யோசுவாவுக்கு அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கொடுப்பார். கர்த்தர் வந்து கொடுக்க சொல்லுவார். அப்போ வந்து அதுக்கப்புறம் யோசுவா புஸ்தகத்தில் வந்து யோசுவா வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். யோசுவா அவங்கள கூப்பிட்டு போவார். அதே மாதிரி யோசுவாவை விட்டு யோசுவா மூலமாக கர்த்தர் வந்து பெரிதான காரியங்களை வந்து செஞ்சார். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் யோர்தான் நதியை கடந்து போயிட்டு அந்த எரிகோ பட்டணத்தில் அந்த 7 நாள் வந்து சுற்றி நடப்பாங்க. அதில் வந்து யோர்தான் நடக்கிற இடத்துல வந்து கர்த்தர் வந்து யோசுவா வந்து மகிமைப்படுத்துவார். ஆசாரியர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி, அதாவது மோசே செஞ்சு வச்ச உடன்படிக்கை பெட்டி, அதில் வந்து கற்பலகைகள் அதில் வந்து இருக்கும். அதாவது 10 கற்பனைகள் வந்து ஃபஸ்ட்டு மோசையை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எழுச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போனதுக்கப்புறம் கர்த்தர் சொல்ல அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பலகையும் அந்த உடன்படிக்கை பெட்டின்றது என்னென்னா அந்த ஆசாரிப்பு கூடத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டியில் மோசே வந்து அந்த கற்பலகைகளையும் அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல், ஆரோனுக்கு வந்து ஒரு கோல் வச்சுருக்கோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த கோத்திரத்தில் 12 கோல் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஆரோனோட கோல் மட்டும் துளிர்க்கும். அப்போ தான் வந்து கர்த்தர் வந்து ஆரோன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் மகிமைப்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எடுத்து போயிட்டு யோர்தானில் கால் வைக்கும் போது அந்த தண்ணீர் வந்து தனியாக பிரியும். ஸோ அந்த இடத்துலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அது புதுசாக வந்திருக்க சந்ததியார் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எரிகோ பட்டணத்துக்கு போவாங்க. எரிகோ பட்டணத்துக்கு போனதுக்கப்புறம் 7 நாள் சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் எரிகோ மதில்கள் விழும். அதுக்கப்புறம் எரிகோ மதில்கள் விழுந்ததுக்கப்புறம் அதை போயிட்டு கொள்ளையடிச்சிட்டு எல்லாமே இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து யோசுவா வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டு கானான் தேசத்துக்குள்ளே போவாங்க. கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேசத்தை வந்து சீட்டு போட்டு பங்கிடுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன இது கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பங்கிடுவாங்க. ஸோ யோர்தானுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தார் வந்து ரெண்டு கோத்திரம் வந்து அங்கேயே இருப்பாங்க. ஸோ பென்யமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் வந்து அங்கே இருப்பாங்க. ஸோ மற்ற 10 கோத்திரமும் வந்து அந்த கானான் தேசத்துக்கு போவாங்க. ஏன்னா எதுக்காகனா இவங்க ஆடு மாடுகள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு தண்ணி வசதி அங்கே இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்கோம், ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் அந்த தேசத்தை வர வரைக்கும் அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இப்போ வந்து யோசுவா வந்து எல்லாத்தையுமே பிரித்து கொடுப்பாரு, தேசத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து யோசுவாவும் வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன கற்பனை கட்டளையும் கீழ்ப்படிங்க, அப்படி கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு வந்து கர்த்தர் சொன்ன எல்லா சாபமும் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். ஆயினும் நீங்கள் வந்து அந்த திரும்பவும் தப்பு பண்ணுவீங்க, அதனால் வந்து இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எப்போவுமே இது பண்ணுங்கள், கர்த்தருடைய பண்டிகைகளை ஆசரிங்க, எல்லா காரியங்களும் சொல்லுவார். ஸோ சொல்லியதுக்கப்புறம் அப்புறம் யோசுவாவும் மறிச்சிடுவார். அதுக்கப்புறமா அடுத்த சந்ததிகள் இந்த கானான் தேசத்தில் இருப்பாங்க. இந்த கானான் தேசத்தில் இருக்கும்போது இன்னும் வந்து அதுக்கப்புறமா கர்த்தர் செஞ்ச அற்புதங்களும் அந்த சந்ததியில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு சந்ததி வரும். புதுசாக கர்த்தரை அறியாத சந்ததி வந்து வரும். அவங்க வந்து பாவங்களையும் சாபங்களையும் அவங்க வந்து அடிமைப்பட்டுகிட்டே இருப்பாங்க.